திரு இருதய ஆண்டவரின் அன்பர்களே, என் நண்பர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இளைஞன் ஒருவர் மனதில் ஏதோ சிந்தனையோடு சாலை ஓரத்திலே நடந்து கொண்டிருந்தான். தனக்குள் பேசிக்கொண்டு ஏதோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது போல அவன் பயணித்து கொண்டிருந்தான். அந்த சாலை ஓரத்தில் இருந்த பெரியவர் அந்த இளைஞனை கூப்பிட்டு, தம்பி, எதையோ பெரிதாக சிந்தித்து கொண்டே நடக்கிறாய் என்று நினைக்கிறேன், நீ என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொன்னான், ஐயா, இந்த உலகத்தினுடைய போக்கை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறேன். ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க நினைக்கிறேன். அந்த இயக்கமானது நான் இறந்தாலும் கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பல 100 ஆண்டுகளை கடந்தும் அந்த இயக்கமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. தாங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் அதை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த பெரியவரும் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, அதற்கு நீ ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்ய வேண்டும். நீ இறந்து 3 நாள் கழித்து உயிருடன் எழ வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கிறிஸ்தவ சமயமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பெருவிழா நாள்தான். ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கிறது. பல துன்பங்களையும் தாண்டி, பல கஷ்டங்களையும் தாண்டி, பல இன்னல்கள் இடையூறுகளை எல்லாம் தாண்டி இன்றும் இந்த கிறிஸ்தவமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதில்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவம்தான் அந்த அப்போஸ்தலர்களான திருத்துதர்களான அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது. தாங்கள் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு வழிவகையாக இருந்தது. அந்த உயிர்ப்பினுடைய அடையாளமாகத்தான் இன்று நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ உங்களுடைய பழைய இயல்பை களைந்துவிட்டு கிறிஸ்துவனுடைய புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுலடியார் சுட்டி காட்டுகின்றார். இந்த பழைய நிலை என்பது என்ன, புதிய இயல்பு என்பது நிலை என்பது என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, பழைய நிலை என்று சொன்னால் பாவத்திற்குரிய வாழ்வை பற்றி அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. உங்களுடைய பாவ நிலையை விட்டு பகை உணர்வு, சண்டை சச்சரவுகள், வேண்டா வெறுப்புகளையும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் விடுத்து புதிய இயல்பான கிறிஸ்துவுக்குரிய இயல்பான அன்பையும் சமாதானத்தையும் பாராட்டுகின்ற நல் உள்ளத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும் பெற்று வாழ இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார். ஒரு மனிதர் வழியாகவே சாவு இவ்வுலகிற்கு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே நாம் வாழ்வு பெற வாழ்வு நமக்கு வந்துள்ளது. எனவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்கின்ற நாமும் உயிர் பெற்றவர்களாக உயிர்த்தெழ வேண்டும். பழைய பாவ நிலையை விட்டு புதிய வாழ்வுக்குரிய நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாவை வெற்றி கொண்டவராக, வெற்றி வீரராக, இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒளியினுடைய வாழ்வை நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒளி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். பழைய நிலையை கடந்து புதிய அருள் வாழ்வை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சாவே கடைசி பகைவன்,
அதுவும் அளிக்கப்பட்டது என்று சொல்லி பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் அதிகாரம் 15 இறைவார்த்தை 26 சுட்டி காட்டுகின்றார். சாவை எதிர்த்து போரிட்டு வெற்றியை கொடுத்த நம் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிற போது நாம் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. புதிய படைப்புகளாக மாறி கிறிஸ்துவை அணிந்து கொண்டு உயிர்ப்பினுடைய மக்களாக வாழ முற்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் சமாதானமும் நம்முடைய குடும்பங்களில் எந்நாளும் கிடைக்கவும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் முற்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானமும் அருளும் அமைதியும் உங்கள் இல்லங்களில் குடிகொள்வதாக. ஆமீன்.